நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணுறதுமே ஒரு தப்பு தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். என்ன லாஜிக்கே இல்லாமல் சொல்கிறாரு, என்னாச்சுன்னு பார்க்குறீங்களா? யா, என்னன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் யுவர் வெங்கடேஷ் வித்யா. வெல்கம் டு அவர் 113th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறளில் இருக்கிற அதிகாரம் நம்பர் 13 நடுவு நிலைமையில் இருக்கிற குறள் நம்பர் 3 பார்க்க போகிறோம். குறள்: நன்றே தரினும் நடுவிகாந்தாம் ஆக்கத்தை அன்றே யொழிய விடல். ரிப்பீட்டிங்: நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே யொழிய விடல். இதோட பொருள் என்னன்னா, நம்ம ஈட்டிய செல்வத்தை வச்சு நன்மையை செய்கிறதா இருந்தாலும் அந்த ஈட்டிய செல்வம் ஒரு இம்பார்ஷியாலிட்டினால, நம்ம பயாஸ்டாக இருந்தனால, நடுநிலைமை இல்லாமல் கிடைச்ச செல்வமாக இருந்துச்சுன்னா, தப்பான வழியில் பணமாக இருந்துச்சுன்னா அந்த நன்மையை கூட செய்யக்கூடாது அந்த பணத்தை வச்சு. அப்படி வர பணத்தை அப்போவே நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நியாயமற்ற பணம் நமக்கு எப்பயுமே தீமை தான் தரும் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்பயுமே நம்ம உழைச்சி சம்பாரித்த காசு நியாயமாக இருக்கிற காசுனால தான் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த குறுக்கு வழியில் இல்லைன்னா ஏதோ தப்பான வழியில் வர பணத்தை வச்சு யாருக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த பணத்தை வாங்கவும் கூடாது அப்படிங்கிறார். ஸோ நம்மளும் இதே ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்ஸ்.